மனதிலே ஸ்டாண்டர்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்? ஊட்டியில் இருக்க பெஞ்ச்மார்க்ன்ற பிராண்டோட டீ மியூசியம் அண்ட் டீ ஃபேக்ட்ரி அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த டீ ஃபேக்ட்ரி உள்ளே போகிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. இதை போட்டால் தான் உள்ளே அக்சஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. மாட்டி விடுற கையில். ஸோ உள்ளே போனால் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊட்டியில் இருக்க சாக்லேட் ஃபேக்ட்ரி. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ₹30 இங்கே வந்து டிக்கெட். Where beans are roasted and once roasted beans are broken with milk. Then they are grinded at 50 degrees Celsius in all milk machine and 22 kilograms of cocoa butter is added. For white chocolate, 30 kilograms cocoa butter, 48 kilograms sugar, 22 kilograms milk powder are the three ingredients. Dark chocolate is added with 34 kilograms of coconuts, 40 kilograms of sugar, 22 kilograms of milk powder, and 50 degrees Celsius. நம்ம கொடுத்த ₹30 டிக்கெட்டு வந்து சாம்பிள் சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி வாங்கலாம் எப்படி இருக்குது. இந்த மில்க் சாக்லேட் இல்லை மில்க் வேறு மாதிரி இருக்குது. இது வேறு ஆனால் மில்க் சாக்லேட் டேஸ்ட் தான் வருது எனக்கு. ஸோ ஊட்டி வந்தோன்னா சும்மா சாக்லேட் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்துட்டு போகலாம் பொறுமையாக. சும்மா அப்படியே வந்து பார்த்து கிளம்பிடும். அந்த டார்க் சாக்லேட்ஸ் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு டார்க் சாக்லேட் இருக்குது. இது கசப்பாக இருக்கேன்ன்றதை நான் பார்த்து சொல்கிறேன். கசப்பு எதுவும் தெரியல, நார்மலாக தான் இருக்க. அடுத்து வந்து நம்ம டீ ஃபேக்ட்ரியும் பார்க்க போகிறோம். சாக்லேட்ஸ்லாம் வந்து இங்கே தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு தனி என்ட்ரி போல இருக்கு. ஸோ பெஞ்ச்மார்க், ஸோ அந்த பிராண்டோட சாக்லேட் தான் கீழே பார்த்தோம். ஸோ அவங்களோட டீ ஃபேக்ட்ரி இப்போ நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். முதல் டீயை கண்டுபிடிச்சதா சரி ஷென்னம் இவர் தான் வந்து டீயை கண்டுபிடிச்சார் போல இருக்கு. ஸோ அந்த டீ வந்து நாட் டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லியிருக்காங்க, ரீசெல்லர்ஸ்க்கு கிடையாது. பட் மேபி நம்மள மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு தான், டைரக்ட் கஸ்டமர்ஸ்க்கு தான் டீ கொடுக்குறாங்க போல. க்ரீன் டீ ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க, அண்ட் தென் இங்கே பிளாக் சிடிசி டீ அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டீ ப்ராசஸிங். ஸோ அந்த ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. இங்கே இருக்க கிளாஸ் டோர் வழியாக நம்ம 1 by 1 என்னென்ன ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றதை இங்கேருந்தே பார்க்கலாம். இந்த மாதிரி தான் மெஷினில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நடக்கும். நம்மளால உள்ளே போய் பார்க்க முடியாது. ஸோ வெளியிலேருந்து இந்த மாதிரி கிளாஸ் டோர்லேருந்து எட்டி பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த டீ ஃபேக்ட்ரியில் நம்மளால பார்க்க முடியாது. உள்ள ஆள் யாருமே இல்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மெஷினில் போயிட்டுருக்கு. ஐ திங்க் இந்த பெரிய பேரலில் தான் வந்து ஹீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டீ பவுடரு. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு சாம்பிள் கொடுப்பாங்க போல இருக்கு. டீ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எந்த டீ வேணால் சாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா டீ வாங்கியிருக்கோம் கேட்டுருங்க. இங்கே வந்து மசாலா டீ ட்ரை பண்ணுறேன். இதே மசாலா டீ நம்ம போகிற மாதிரி ஒரு மாதிரி அந்த அரோமா ஸ்மெல்லாம் வரும், அந்த மாதிரிலாம் இல்லை. நீட்டாக இருக்குது, நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மசாலா டீ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. Initial step of manufacturing is activating the enzymes of the crop green steam, which applies slight heat to the tea leaf, controlling oxidation. டீ ஃபேக்ட்ரிக்குள்ள வராத சாம்பிள் பார்க்குறாங்க டீ. அண்ட் இங்கே எந்த டீ வேணுமோ டீ டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம போய் மேலே டீ வாங்கிக்கலாம். இந்த டீ லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ்லாம் இந்த கீழே கொட்டி ட்ரை பண்ணுவாங்க போகிறது. நம்ம கார்டமன் டீலாம் இருக்கும். ஸோ அந்த ஏலக்காய் தான் நினைக்கிறேன், ஏலக்காய்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க.
நல்ல ஸ்மெல் வருது, நமக்கு செம்மையாக ஸ்மெல் வருது இந்த ஏரியா வந்தாவே. இங்கே க்ரீன் டீ, ஒயிட் டீ, பிளாக் டீ, ஓலாங் டீ, மசாலா டீ, ஜிஞ்சர் டீ, சாக்லேட், கார்டமன் எல்லா டீயும் இருக்குது. ஸோ நம்ம எந்த டீ வாங்குறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பெஞ்ச் மார்க் வந்தோன்னா நமக்கு இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டீஸ் பாருங்கள். இது என்ன டீ சொல்லுங்கள்? நார்மல் டீ, ஜிஞ்சர் டீ, மசாலா டீ, கார்டமன், சாக்லேட் டீ, க்ரீன் டீ, இது என்னது ஹெர்பல் டீ அண்ட் தென் ஆர்த்தடாக்ஸ் டீ, இன்ஸ்டன்ட் லெமன் டீ, ஜிஞ்சர் டீ. ஸோ இவ்வளோ டீ வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம இங்கே ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டியை தான் நம்மளை ஒவ்வொன்றா பார்க்க முடியாது போல இருக்குது. லெமன் பிளாக் டீன்னு கூட ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ பார்க்காத நிறைய டீ ஐட்டம்ஸ் என்னால் பார்க்க முடியுது. துளசி க்ரீன் டீ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ. காஷ்மீரி க்ரீன் கவா டீ. ஸோ நான் வந்து ஒரு ஜிஞ்சர் டீ வாங்கியிருக்கேன், 230 rupees. சரி, நீ என்ன டீ வாங்கியிருக்கேன்? ஜிஞ்சர் அப்புறம் ஹெர்பல். ஃபைனலாக வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டீ வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து நான் வந்து ஜிஞ்சர் டீ வாங்கியிருக்கேன். சீனி வந்து ஹெர்பல் டீ அண்ட் ஒன் மோர் என்னது ஜிஞ்சர் தான். ஒன் மோர் ஜிஞ்சரா? ஸோ 2 ஜிஞ்சர் டீ ப்ளஸ் ஒரு ஹெர்பல் டீ வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்தது. டீ வாங்கிட்டோம். அடுத்து வந்து சாக்லேட் வாங்க வருமா என்னன்னு தெரியல, ஏன்னா எனக்கு சாக்லேட் பிடிக்காது. ஊட்டி ஸ்பெஷல் வரைக்கும் இருக்குது. பட் நாங்கள் ஆல்ரெடி டீ வேண்டாம். வர்க்கி வாங்கிட்டேன். இங்கே கீழே என்ன இருக்குது? இங்கெல்லாம் ஆயில் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஊட்டியோட கம்ப்ளீட் ஷாப்பிங் இங்கே வந்தாவே முடிஞ்சது போல இருக்குது. சாக்லேட், டீ, ஆயில், அதுக்கப்புறம் வர்க்கி எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குது. ஸோ இதுதான் வாங்கியிருக்கோம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு 1 year யூஸ் பண்ணலாம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்தால் மொத்தமாக ஃபுட்டு தான் போட முடியும். எல்லாமே இருக்குது. சாக்லேட் பார்த்தோம், டீ பார்த்தோம், ஸ்பைசஸ் பார்த்தோம், இப்போ பொம்மையிலும் வச்சுக்கிறாங்க. ஸோ ஊட்டி ஷாப்பிங் ஃபுல்லாக வந்து ஒரு இடத்துல வந்துட்டோன்னா அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம் போல இருக்குது. பட் தெரியாமல் ஊட்டி வரைக்கும் நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைலாம் இருக்குது. சீனி வந்து இப்போ குல்லா வாங்க போகிறான். சொல்லா செலக்ட் பண்ணுறோம். ஏதோ ஒன்று பார்த்து எடுக்க வேண்டியதான். நல்லா அழகாக க்யூட்டாக இருக்க மாதிரி. புலி செம்ம ஃபாஸ்டா சிறுத்தையா? டேய் மேல இருந்து குச்சி விழுதுறா. சிறுத்தையோட வாழை தான் பார்த்தேன். நான் ஃபுல் பாடியா பார்த்தேன். ஆனா என்ன ஹைட்டுக்கு என்ன லென்த்துக்கு ஜம்ப் பண்ணுதுடா அது.